காலிங் பெல் 3 முறை அடிச்சிச்சு. இன்னும் யாரும் வீட்டிலேருந்து வெளியில் வந்து எட்டி கூட பார்க்கல. டயானாவும் அவன் அண்ணன் டிம்மியும் கடுமையாக வாக்குவாதம் செய்ததால் காலிங் பெல் சவுண்டு கேட்கல இருவருக்கும். இறுதியாக டிங் டாங் மணி ஓசை அடித்து நின்றுச்சு. இது டயானாவோட காதில் விழுந்தது. டிம்மி தன் அறைக்குள்ளே போயிட்டான். டயானா கதவை திறக்க அதிர்ச்சி அடைந்து சமாளித்தபடி வெளியே நின்றிருந்த சண்டே ஸ்கூல் டீச்சரை வீட்டுக்குள்ளே அழைச்சா. வீட்டில் ஒரே வாக்குவாதம் என்று கூறி தயங்கிய அவள், இல்லை உண்மையில் நான் என் அண்ணனோட சண்டை போட்டுட்டு இருந்தேன் என்று ஒப்புக்கொண்டாள் டயானா. தெரியும், காதில் விழுந்துச்சு, நான் ஒட்டு கேட்க விரும்பலை, ஆனால் சத்தம் பலமாக இருந்துச்சு என்று புன்சிரிப்புடன் கூறினாங்க சண்டே ஸ்கூல் டீச்சர். எனக்கும் என் அண்ணன் டிம்மிக்கும் ஏன் அடிக்கடி சண்டை வருது என்று எனக்கு புரியவில்லை என்று புலம்பினாள் டயானா. நாங்கள் இருவரும் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் சில வேளைகளில் அப்படி நடந்து கொள்வதில்லை. நான் அவனோட விவாதம் செய்ய விரும்பலை, அவனும் என்னோட சண்டை போட விரும்பலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் எப்படியோ சண்டை வந்துடுது, நான் என்ன செய்கிறது என்று அங்கலாய்த்தாள் டயானா. அப்போது வெளியே க்ரீச் என்ற அலறலும் டமார் என்ற சத்தமும் கேட்டுச்சு. டயானாவும் டீச்சரும் வெளியே ஓடி போய் பார்த்தாங்க. டயானா வீட்டுக்கு நேர் எதிரே ஒரு கார் நின்றுச்சு. அதன் பின்னால் வந்த கார் அதன் பின்புறத்தில் மோதி இருந்துச்சு. கார்களை ஓட்டி வந்த இருவரும் இறங்கி வந்து பார்த்தாங்க. பின்னால் வந்து இடித்ததற்காக என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் திடீர்னு காரை நிறுத்திடுவீங்கன்னு நான் நினைக்கல என்று பின்னால் வந்த காரின் டிரைவர் கூறினார். மற்ற டிரைவர் சிரிச்சுக்கிட்டே, நல்ல வேளை அடி ஒன்றும் படலை, என் காரோட பம்பர் மோதலை தாங்கி கொண்டுச்சு என்று கூறிய அவர் தன் காரை கிளப்பினார். மற்ற காரும் புறப்பட்டு போயிட்டு சண்டே ஸ்கூல் டீச்சரும் டயானாவும் மறுபடியும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. இந்த மோதல் என்னை சிந்திக்க வைத்திருக்குது. காரின் பம்பர் மோதலை தாங்கும் குஷன் போல செயல்பட்டிருக்கு, எனவே ஆபத்தொன்றும் விளையலை. டிம்மி உன்னை எரிச்சல் மூட்டும் போதெல்லாம் நீயும் கூட ஒரு பம்பரை போல குஷனை போல செயல்படுவது அவசியம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் என்று வேதாகமும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூறுது. நீ மென்மையாகவும் அன்பாகவும் பதிலளிச்சா உன் அண்ணனோட சண்டை வருவதை தடுக்கலாம் என்று கூறிய சண்டே ஸ்கூல் டீச்சர் டயானாவோட தோளில் தட்டுனாங்க. முயற்சி செய்து பார் என்ன. சரி டீச்சர் என்று டயானாவும் தலையாட்டினா. கோபம் அதிகரிப்பதால் நம் மூளையில் ஹார்மோன்கள் சுரப்பதில் மாற்றம் ஏற்படும். இதனால் மகிழ்ச்சி தரும் ஹார்மோன் கார்டிசோல் செரோடோனின் இதோடைய சுரப்பு விகிதம் குறையும். இதனால் மனசோர்வு ஏற்படும். ஒற்றை தலைவலி, தைராய்டு, மாரடைப்பு, பக்கவாதம் இவையெல்லாம் ஹார்மோன் மாற்றத்தால் ஏற்படக்கூடியவைகள் தான். நம்முடைய நிலைமை என்ன? எவரேனும் நம்ம மேலே கோபப்பட்டால் நாமும் கோபமாக பதில் கொடுக்குறோமா, அல்லது கோபத்தை அடக்கிக்கிட்டு பொறுமையாக பதில் சொல்கிறோமா? நம் வீட்டிலையோ நம் வேலை செய்யும் இடத்துலையோ நாம் நடந்து கொள்ளும் விதம் பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தாவே என் வாய் மீறாமல் அதற்கு காவல் செய்யும், ஞானம் விளங்கு நல்ல போதகம் இந்த நாவில் தாரும். கர்த்தாவே என் வாய் மீறாமல் அதற்கு காவல் செய்யும், ஞானம் விளங்கு நல்ல போதகம் எந்த நாவில் தாரும். உந்தன் அழகை என்னில் தாரும், எனில் நீரே கிரியை செய்யும். உந்தன் அழகை என்னில் தாரும், எனில் நீரே கிரியை செய்யும். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடும்போது செவி கொடும். நெருக்கத்திலிருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி தந்தீரே ஸ்தோத்திரம். நெருக்கத்திலிருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி தந்தீரே ஸ்தோத்திரம். கோபத்தை நாம கருணையினால் தாங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.